ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பிளான்ட் ஒன்று காமிச்சிட்ருக்கேன் இல்லைங்களா, அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். இதுக்கு பேர் வந்து அலோகேசியா, ஒரு இண்டோர் பிளான்ட்டு, ஏர் பியூரிஃபைங் கூட. இது வந்து செமி சன்லைட்டில் வளரக்கூடியது. கோயம்புத்தூரில் இப்போ மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால நான் கொஞ்சம் மழையில் இருக்கட்டும் நான் வெளியே வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து அவர் ஊருக்கு போயிருந்தாங்க. என்னோடய ஊர் வந்து கோபிசெட்டிப்பாளையம், நான் பிறந்த ஊர். அவர் போயிருந்தார். அப்போ வந்து தோட்டத்தில் விளைஞ்சது அம்மா வந்து கொஞ்சம் கொடுத்துட்ருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். இந்த நெல்லிக்காய் வந்து ஒன்றே ஒன்று வந்திருந்ததுங்க எங்களுடைய மரத்தில். முதல்ல வந்ததில் குட்டி குட்டியாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எப்படி திரண்டு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ஒரு மினி குட்டி பால் மாதிரியே இருக்குது இல்லையா. இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்துங்க. டெய்லி ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டால் கூட நம்ம உடம்புக்கு நம்ம ரொம்ப நல்லது பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பார்க்குறது இளநீ. 4 இளநீ அங்கேயே இந்த மாதிரி செதுக்கி கொண்டு வந்துட்டார். ஆனால் இந்த 4மே எனக்கு கிடையாது. பிரதோஷத்தன்னைக்கு எப்போவுமே இவர் வந்து 2 இளநீ வந்து சாமிக்கு அபிஷேக பூஜைக்கு கொடுப்பாங்க சிவனுக்காக. சிவனுக்கு 2, எனக்கு 2 அந்த மாதிரி கொண்டு வந்திருந்தார். நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் வந்து வீட்டில் புழங்குறதுக்காக அங்கேயே மட்டை வாங்கி கொண்டு வந்துட்டாருங்க. போன டைமுக்கு இந்த டைம் தேங்காய் கொஞ்சம் பரவாயில்ல. அதுக்கு அவர் என்னென்னலாம் கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறது நான் கடைசியில் சொல்கிறேன். அதெல்லாம் வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்தாருங்க. ஆனால் இந்த பூக்களெல்லாம் வந்து எங்களோட செடியில் வந்து பறிச்சது. எப்போவுமே இந்த அளவுக்காவது மாலை கோர்க்குற அளவுக்கு பூக்கள் வந்துடும். ஒவ்வொரு டைம் நிறையா வருங்க. இதை விட டபுள் மடங்கு பூ கோர்க்கிற மாலை வந்து கோர்க்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பிங்க் கலர் அரளிப்பூக்கும் அந்த ஒயிட் கலர் நந்தியாவட்டு பூக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த நந்தியாவட்டு பூ வந்து விடிய காலையில் நான் வாசல் தொளிக்கும் போது பார்க்கும்போது அழகாக இருக்கும். அந்த இலைகள் எல்லாம் க்ரீனிஸாக இருக்கும். இது மட்டும் ஒயிட்டாக இருக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து 4 பறவைகள் இருக்குது. ஃப்ரின்ச்சஸ் அதுக்கு பேர். அது கூட நான் பேசுவேன். அதுவும் நாங்கள் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நான் பேசுகிறத கேளுங்க. அது கூட வீடியோவில் வரணுமா செல்லக்குட்டி? ஊஞ்சல் ஆடலையா நீங்கள்? பேசணுமா நீங்கள் அண்ணா கிட்ட? ஏச்சாமி மயிலு அழகு பையா, குட்டி பையா கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் அந்த குருவியும் பேசுகிறது எப்போவுமே இப்படி தாங்க. நான் ஏதாவது ஹாலில் வந்து பேசினேன்னா அதுவும் அதே மாதிரி பதில் சொல்கிற மாதிரி பேசும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது வந்து வெங்காயச்சருகுங்க. இவர் வந்து சந்தையிலேருந்து எப்போவுமே இந்த மாதிரி வெங்காயச்சருகுகள் அள்ளிட்டு வருவார். எதுக்கு அப்படின்னா, அந்த தேங்காய் நெல்லிக்காய் எல்லாம் பார்த்தீங்க இல்லையா, ஃபஸ்ட்டு எங்கள் தோட்டத்தில் ரொம்ப குட்டி குட்டியாக தாங்க இருந்துச்சு. செடி மரமெல்லாம் நோய் விழுந்த மாதிரி. இவர் இந்த மாதிரி சந்தையிலேருந்து கொண்டு வந்த அந்த வெங்காயச்சருகையெல்லாம் வந்து தண்ணிக்குள்ளே ஊற போடுவார். அது கூட தேங்காய் நார், எருக்கலாம்பூ செடி இருக்குது இல்லைங்களா, அது எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டு ஊற வச்சுருவார். எப்போல்லாம் வந்து ஊருக்கு போகிறாரோ அப்போல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மரத்துக்கு எந்த அளவுக்கு ஊற்றிருக்கிறோன்னு பார்த்துட்டு அப்புறம் அடுத்த டைம் அடுத்த மரத்துக்கு ஊற்றுவார். இந்த மாதிரி தான் பண்ணுவாருங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.